வணக்கம். அன்பான முருக பக்தர்கள் அனைவருக்கும் முதல் வணக்கம். வேலும் மேலும் சேவலும் துணை, வேலும் மேலும் சேவலும் துணை, வேலும் மேலும் சேவலும் துணை. அதாவது முருக பக்தர்கள் அனைவரும் உங்களை தேடி முருகன் வர்றதுக்கான ஒரு அறிகுறி சிம்டம்ஸ் காமிப்பார். அதாவது வேல்மரல் புக்கோ, கந்தர்கள் வெண்பாவோ, கந்த சஷ்டி கவசமோ, கந்த ஒரு கவசமோ, வேலோ, மயில் தொகையோ, இல்லை மயில் தரிசனமோ, வேல் தரிசனமோ உங்களுக்கு கையில் இனாமல் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய பொருளை உதாசீனப்படுத்தாமல் நீங்கள் கெட்டியாக இருக பிடிச்சி முருகனை கும்பிட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த முருக பக்தி உங்களை எங்கேயோ கூட்டிகிட்டு போகும். முருகன் உங்கள்கிட்ட வர்றதுக்கு இப்படி தான் அறிகுறி காமிப்பார். நீங்கள் அப்படி அறிகுறி காமிக்கிறப்ப அவரை விடாமல் கெட்டியாக அவர் இரு பாதங்களையும் இருக பிடிச்சிக்கோங்க. இருக பிடிச்சி விட்டுறாதீங்க, ஒரு சூழ்நிலையும் விட்டுறாதீங்க. இருக நீங்கள் எவ்வளோ பிடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவரும் உங்களை இருக பிடிச்சிக்கிடுவார். இந்த பக்தி மேலும் மேலும் உங்களை உள்நோக்கி கூட்டிகிட்டு போகும். முருகனை பிடிச்சவங்க யாரும் கீழே போனதாக சரித்திரமே கிடையாது. முருக பக்திக்குரியான சக்தி எங்கேயுமே கிடையாது. முருக பக்தி அப்பேற்பட்ட பக்தி. அந்த பக்தியை உங்களுக்கு முருகன் கொடுக்குறப்ப கெட்டியாக இருக பிடிச்சிக்கோங்க. உலகத்தில் பற்றற்று இருக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒரே பற்று இருக்க வேண்டும். அந்த பற்று முருகப்பற்று, அவர் திருவடியை பற்றிக்கணும். இந்த பற்று மட்டும் நீங்கள் விட்டுறக்கூடாது. வணக்கம். வேலுமேன சேவலந்தனை, வேலுமேன சேவலந்தனை, வேலுமேன சேவலந்தனை. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம், வணக்கம், வணக்கம்.